வணக்கம். சினி சினி மினி மினி சித்திரம் பேசுதடி உன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. இந்த பாட்டை நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, வானொலியில் கேட்டிருப்பீங்க, தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த அருமையான பாடல் இடம்பெற்ற இந்த திரைப்படத்தினுடைய பெயர் சபாஷ் மீனா. இந்த திரைப்படம் 1958 திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் பத்மினி பிக்சர்ஸ். அந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் B.R. பந்துலு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பா. நீலகண்டன். காமெடி கலந்த அருமையான கதையை கொண்ட திரைப்படம் சபாஷ் மீனா. இந்த திரைப்படத்தில் மோகன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார். அவரை ஹீரோவை கமிட் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியவர் தாதா மிராசி. புதிய பறவை படம் பார்த்தீங்களா, அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிவாஜி சார் அந்த மோகன்ற கதாபாத்திரத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி படத்தில் நடிச்சிருந்தார். சிவாஜி நடித்த அந்த கேரக்டரை மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்து ரசித்தார்கள். இந்த திரைப்படத்தில் சிவாஜி சாருக்கு ஜோடியாக நடித்து அப்படின்றதுல மாலினி அப்படின்ற ஒரு நடிகை, அவங்க தான் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் நடித்தது. இதில் பெக்யூலியரான இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் சரோஜாதேவியும் நடித்திருக்கிறார். சரோஜாதேவி நடிச்சிருக்காங்களா? சரோஜாதேவி நடித்து கதாநாயகி மாலினின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? உண்மைதான். சிவாஜி சாருக்கு ஜோடியாக நடித்தது மாலினி தாங்க. மாலினி தான் சிவாஜி கணேசனுக்கு ஜோடி. இந்த படத்தில் சரோஜாதேவி இருக்காங்க, ஆனால் சரோஜாதேவி சிவாஜி கணேசனுக்கு ஜோடி கிடையாது. அப்படியா? அப்போ வேறு யாருக்கு ஜோடி? வேறு யாருக்கு ஜோடினா இப்போ நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னங்க இது, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? சரோஜாதேவி இதுக்கு எப்படி சம்மதிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. சரோஜாதேவி இந்த படத்தில் யாருக்கு ஜோடி தெரியுமா? ஜேபி சந்திரபாபுக்கு ஜோடி. சந்திரபாபுனுடைய காதலி. உண்மையாகவே சரோஜாதேவி நினச்சி பார்க்கும்போது நான் மதித்து மரியாதையோடு நான் நினச்சி பார்க்குறேன், எப்படி இதுக்கு சம்மதிச்சாங்கன்னு. ஏன்னா எம்ஜிஆருக்கு ஜோடியாக நாடோடி மன்னன் படத்தெல்லாம் முன்னாடி நடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடித்த பிறகு சந்திரபாபுக்கு ஜோடியாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா அதை அவங்க சம்மதிச்சிருக்காங்க பாருங்கள். சிவாஜி, ஜெமினி கணேசன், எம்ஜிஆர், இப்படி இவங்க கூட ஜோடியாக நடிச்சுட்டு இருக்கக்கூடிய சரோஜாதேவி ஒரு காமெடி நடிகரான சந்திரபாபுக்கு இணையாக படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்து அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை தெரிஞ்சுக்கணுன்றக்காகவே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் சந்திரபாபுக்கு டியூயல் ரோல், இரட்டை வேடம். சேகர் அப்படின்றது ஒரு கதாபாத்திரம், மூக்கன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். மூக்கன்றது சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடியது. அப்போல்லாம் சைக்கிள் ரிக்ஷான்னு ஒன்று இருக்கும். சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடிய ரிக்ஷாவாலா, அந்த கதாபாத்திரம் மூக்கன்ற கதாபாத்திரம். இந்த இரட்டை வேடங்களில் சந்திரபாபு இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் அப்படி வச்சுங்களேன். இப்போ சிவாஜி சார் கமிட் ஆன உடனே சிவாஜி சார் இந்த செகண்ட் ஹீரோ, கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ தான் அது சந்திரபாபு நடிக்கிற ரோல். படம் ஃபுல்லாகவே வரக்கூடிய இது சிவாஜி சாரோட காம்பினேஷன்லேயே படம் ஃபுல்லாகவே சீன்ஸ் நிறையா வரும். ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால், இப்போ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் உள்ளத்தை அளித்த படம் பார்த்திங்களா, அது சபாஷ் மீனா படத்தினுடைய பேஸ் தான். கார்த்திக்கு கவுண்டமணி படத்தில் எப்படி வர்றாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கார்த்திக் நடித்தார்ல, அதான் சிவாஜி நடித்த ரோல். கவுண்டமணி நடித்தார்ல, அதுதான் சந்திரபாபு நடித்த ரோல் அப்படி வச்சுங்களேன். இந்த படத்தினுடைய உல்டான்றோம்ல, இந்த சபாஷ் மீனா படத்தினுடைய உல்டா தான் உள்ளத்தை அளித்தா. அதனால் சபாஷ் மீனா படத்தை நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, உள்ளத்தை அளித்தா படம் பார்த்துருக்கீங்கள, அதுலேருந்து புரிஞ்சுக்குங்க. அதாவது சிவாஜி இருக்க வேண்டிய இடத்தில் சந்திரபாபு, கார்த்திக் இருக்க வேண்டிய இடத்தில் கவுண்டமணி போயிருப்பார்ல, அந்த பாட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு சீன் பழைய பாண்டியா படத்துலேருந்து எடுத்தது. அது சிவாஜி கதாநாயகன் நடித்த இன்னொரு படம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த கவுண்டமணி கார்த்திக்கு பாட்டு பாடின்ற மாதிரி ஒரு காட்சி வருதுல்ல, அது பழைய பாண்டியாவில் சிவாஜியும் M.R. ராதாவும் பண்ணது. அதனால் அந்த பாடல் காட்சி பழைய பாண்டியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த படத்தினுடைய கதை சபாஷ் மீனாவிலிருந்து எடுக்கப்பட்டது. உள்ளத்தை அளித்தா பேஸ் உல்ட்டா பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது அந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் பரவலாக பத்திரிகைகளெல்லாம் எழுதின மேட்ரு தான். அதனால் இது பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னென்னா, சந்திரபாபு டியூயல் ரோல் அப்படின்னு ஆச்சுல. இப்போ சந்திரபாபு இந்த ரோல் யாரை போடலாம் அப்படின்னும் போது சிவாஜி சார் தான் இந்த ரோலுக்கு சந்திரபாபு போடுங்க, அவன் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவனே பாட்டெல்லாம் பாடுவான், கரெக்டாக இருக்கும், அவனை போடுங்க அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொல்லிட்டார். உடனே சந்திரபாபுக்கு ஃபோன் பண்ணாங்க. சந்திரபாபு உடனே பத்மினி பிக்சர்ஸ் ஆஃபீஸ் இப்போ சமஸ்கிருத கல்லூரி, திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, மயிலாப்பூர் அந்த ஏரியா. ஏன்னா அந்த அலுவலகத்துக்கு நான் போயிருக்கேன். P.R. பந்துலுனுடைய மகன்
ரவிசங்கர் கூட நான் வந்து மணிக்கணக்கில் அமர்ந்து பேசியிருக்கிறேன் அப்படின்ற வச்சுங்க. அதனால் அந்த அலுவலகம் எனக்கு நல்லாவே தெரியும். பத்மினி பிக்சர்ஸ் ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸுக்கே சந்திரபாபு நேரடியாகவே அவரே வந்துட்டார். வந்து ப்ரொடியூசர் பிஆர் பந்துலுவும் அங்கே இருக்கார், இயக்குனர் நீலகண்டன் அவரும் அங்கே இருக்கார். சந்திரபாபு அங்கே வர்றாரு, கதை சொல்லப்படுகிறது, கேட்குறாரு. சந்திரபாபு சரின்னு சொல்லி சம்மதிச்சார், நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, கேல்ஷீட் கொடுத்தாச்சு. இப்போ சம்பளம் அப்படின்றதில் சிவாஜிக்கு எவ்வளோ சம்பளம் பேசியிருக்கீங்கன்ற மாதிரி சந்திரபாபு ஒரு கேள்வியை கேட்குறாரு. சிவாஜிக்கு ஒரு சம்பளம் என்னத்தையும் சொல்கிறாங்க, இதுதான் பேசியிருக்கோம் அப்படின்னு. சிவாஜிக்கு என்ன சம்பளம் பேசியிருக்கீங்களோ அதை விட ₹1 எனக்கு அதிகமாக வேணும், அதுதான் என்னுடைய சம்பளம். இது சந்திரபாபு சொன்னது. சிவாஜி தான் சந்திரபாபுவே போட சொன்னார். சந்திரபாபுகிட்ட போனால் சம்பளம் எவ்வளோனா, சிவாஜியை விட ₹1 எனக்கு அதிகமாக கொடுங்க, எவ்வளோ பேசியிருக்கீங்களோ அதுக்கு மேலே ₹1, தட் இஸ் மை ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை சந்திரபாபு சொன்னோன்னே அதிர்ச்சி பிஆர் பந்துலுக்கும் நீலகண்டனுக்கும். சிவாஜி சார்ட்ட வந்திருக்காங்க, வந்தவுடனே என்ன அவனை பார்த்துட்டிங்களா சந்திரபாபுன்னு? பார்த்தாச்சு, பேசியாச்சு, கதையெல்லாம் சொல்லியாச்சு, கேரக்டர்லாம் சொல்லிட்டாரு, சரின்னுட்டாரு, கேல்சி தரேன்லாம் சொல்லிட்டாரு. ரெமுனரேஷன் எவ்வளவு, சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட ₹1 அதிகமாக கேட்குறான்னு. அவன் சில நேரங்கள் இப்படி தான் லூசுத்தனமாக என்ன தேவை பேசுவான், லூசு பய அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி சிவாஜி சிரிச்சுட்டே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிவாஜி சார் சொல்லியிருப்பார், சந்திரபாபு என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதை வாங்கியிருப்பார், அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சபாஷ் மீனா திரைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி எந்த அளவுக்கு மிக அருமையாக அந்த திரைப்படத்தில் பேசினார்களோ அதற்கு இணையாகவே படம் முழுக்க வந்த சந்திரபாபுவை பற்றி பேசினார்கள். அந்த திரைப்படத்தினுடைய ஓட்டத்திற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு காரணமாக இருந்தாரோ அதே போல் சந்திரபாபுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தார். காலங்கள் கடந்து ஓடிவிட்டன. இத்தனை வருடங்களுக்கு பிறகு 1958ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஜேபி சந்திரபாபுவும் இணைந்து நடித்த சபாஷ் மீனா என்ற திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட மறக்க முடியாத பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.